பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை மாநில அரசு கைவிடக் கோரி ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருந்த வேளையில் அந்த இடத்தில் பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் அமைக்க முடியாது, அதற்கான புவியியல் அமைப்பு அங்கு இல்லை, அதற்கான வாய்ப்புகள் அங்கு இல்லை என்று பல வகையில் ஆதாரங்களோடும் ஆவணங்களோடும் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே முதல்வரிடத்திலும் அந்த அதிகார மையத்திடமும் நாங்கள் விளக்கம் கொடுத்திருந்த போதிலும் அவர்கள் அதை செவிமடுக்கவில்லை. பல்வேறு போராட்டங்கள், பரந்தூர் வட்டார விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பறிபோகிறதே, நஞ்ச நிலங்களும் புஞ்ச நிலங்களும் அழிக்கிறார்களே, வரலாற்று சிறப்புமிக்க 1100 ஆண்டு காலம் உள்ள கம்பன் கால்வாய் அழிக்கப்படுகிறது, செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரக்கூடிய நீர்வரத்து அழிக்கப்படுகிறது, சென்னைக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் பகுதியிலிருந்து தான் வெள்ளம் சென்னையை நோக்கி வருகிறது. கட்டிடங்களாலும் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சராலும் அது தடுக்கப்பட்டால் சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்படுமே. அரக்கோணம் நேவி என்கின்ற பகுதி ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்திலே தென்னிந்தியாவின் கடற்படை விமான தளம் உள்ளது. பறவைகள் வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு பறந்து வரக்கூடிய பகுதி ஆகியச்சு. நஞ்ச நிலங்கள் 2500 ஏக்கரும் புஞ்ச நிலங்கள் 1300 ஏக்கரும் இருக்கிறது. அங்கு நாளில் ஒரு பகுதி நீர்நிலையாச்சு. 12 ஏரி, 17 குளம், 17 குட்டை என்று 26% நீர்நிலை உள்ள இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று நாங்கள் பல்வேறு ஆவணங்களோடு அவர்களை சந்தித்தோம். 2 கட்ட பேச்சுவார்த்தை கூட நடத்தினோம். நாங்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அந்த பகுதியில் விமான நிலைய திட்டத்தை வரவேற்க நாங்கள் தயாராக இல்லை, கைவிடுமாறு மன்றாடி கேட்டோம். கடைசி நேரத்தில் கூட, அந்த தேர்தல் நேரத்தில் கூட உதயநிதி மாண்புமிகு துணை முதல்வராக இருந்த மதிப்புமிகு உதயநிதி ஐயா அவர்களையும் சந்திக்க நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் தடுக்கப்பட்டது. எதற்காக தடுக்கப்பட்டது? வளர்ச்சி என்பது அல்ல. வளர்ச்சி என்பதே நிச்சயமாக தமிழகத்தின் வளர்ச்சி பரந்தூர் பசுமை விமான திட்டத்தில் தான் உள்ளதா? அந்த ஒரே திட்டத்தில் தான் நாங்கள் நிலைத்திருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மாண்புமிகு தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் நேற்று நமது தமிழக முதல்வர் மதிப்புமிகு தளபதி ஐயா அவர்கள் பரந்தூர் திட்டத்தை ரத்து செய்துவிட்டேன் என்ற 110 விதியின் கீழ் அறிவித்துவிட்ட பிறகு அவர் இங்கு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது 90 விழுக்காடு நிலங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் 90 விழுக்காடு நிலங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அங்குதான் சரியான இடம் போதும், அதை தவிர தமிழகத்திலே வேறு எதுவும் இடம் இல்லாத போலவும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விடும் என்றும் தமிழகத்தின் பொருளாதாரம் 10 மடங்கு விழுக்காடு கீழ் போய்விடும் என்றும் என்னென்னவோ கற்பனையான வார்த்தைகளால் இங்கு சொல்லியிருக்கிறார். நாங்கள் சொல்வது என்ன? நாங்கள் போராடி கொண்டிருந்த இந்த வேளையிலே, அந்த நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியை ஆரம்பித்தவுடனே மதிப்புமிகு தளபதி அவர்கள் பரந்தூர் போராட்ட குழுவை நான் நேரில் சந்திக்கிறேன், விவசாய மக்களை நேரில் சந்திக்கிறேன், அங்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அழுகிறார்கள், அவர் மனக்குமுறல்கள் என்ன என்று நேரிலே வருகை தந்தார். எங்களை பார்த்தார், ஆசுவாசப்படுத்தினார், நம்பிக்கை ஊட்டினார். நான் தலைமையை ஏற்கும் பொழுது, முதல்வராக வரும்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்று அற்புதமான வாக்குறுதி கொடுத்து உறுதியளித்திருந்தார். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே அமோக வெற்றி பெற்று தமிழக முதல்வரான உடனே பரந்தூர் திட்டத்தை ரத்து செய்வது எப்படி என்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொள்கை முடிவெடுத்தார். அதற்கே நாங்கள் அவருக்கு நன்றியை முதலே உறுதியாக்கி இருந்தோம். இடையிலே கிராம சபை ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்த கிராம சபையிலே தீர்மானங்களை எதிர்த்தோம். அவருக்கு இன்னும் மதிப்பு சேர்க்கும் வகையில் விவசாயிகளை காப்பாற்றிய, விவசாய பெருங்குடி மக்களை காப்பாற்றிய, வாழ்வாதாரத்தை காப்பாற்றிய எங்கள் பரந்தூர் வட்டார விவசாயிகளுடைய வாழ்வில் விளக்கேற்றி வைத்த என் தலைவருக்காக எங்கள் ஏகனாபுரத்தினுடைய பிரதான சாலைக்கு தளபதி சி ஜோசப் விஜய் சாலை என்று நாங்கள் அது பெயரிட்டு அந்த சாலைக்கு பெயரிட தீர்மானம் ஏற்றி இருக்கிறோம். ஆக இந்த வகையில் அவர் என்ன அளவுக்கு எங்கள் உறுதி கொடுத்தாரோ மீண்டும் அவருக்கு நன்றி சொல்ல பனையூருக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த கட்சி செயல்பாடுகளின் போது என்னென்ன எங்களுக்காக அவர் உழைத்தார் என்பதற்காக நன்றி சொல்ல சென்றிருந்தோம். அதை எல்லாம் மனதில் கொண்டு விவசாயிகளுக்கு என்ன உறுதி அளித்தாரோ, என்ன நான் வந்தால் இந்த திட்டத்தை ரத்து செய்வேன் என்ற நம்பிக்கை ஊட்டினாரோ அந்த நம்பிக்கை பொய்க்கவில்லை. எங்கள் விவசாய பெருங்குடி மக்களையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் எங்கள் பகுதியையும் காத்து கொடுத்த காவல்தையும் தமிழகத்தினுடைய விவசாய நலன் சார்ந்து ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இதை தவிர வேற எந்த தலைவரும் இனிமேல் பிறக்க முடியாது, இருக்க முடியாது என்பதை உறுதியாக கூறுகிறோம். அதனால் தான் இன்று பரந்தூர் பசுமை விமான திட்ட போராட்ட குழு நேற்று 110 விதியின் கீழ் அவர் ரத்து செய்த காரணத்தினால்
நாங்கள் மனமகிழ்ந்து நேற்று அங்கே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாடினோம். இன்று நேரிலே எங்கள் நன்றியை உறுத்தாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பரந்தூர் போராட்டக்கூடிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்தோம், நன்றி தெரிவித்தோம். முதலமைச்சர் நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்தோம். முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் பகுதியினுடைய விவசாய பெறக்கூடிய மக்களுடைய சார்பாக தெரிவித்தோம். அவர் ஒரு உறுதி அளித்தார். எப்படி விவசாயத்தை காப்பாற்றினாரோ, தவறான புரிதல்கள் திமுக உருவாக்குகிறது. அதற்கு தான் இங்கு சொல்கிறோம். தவறான புரிதல் என்ன புரிதல் என்றால், பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்துவிட்டால் தமிழகத்தின் பொருளாதாரம் முடங்கியது. ஒரே ஒரு விமான நிலைய திட்டம் முடங்கிவிட்டால், ரத்து செய்துவிட்டால் பொருளாதாரம் முடங்கி விடுமா? இதற்குத்தான் முதல்வர் அவர்கள் இப்பொழுது ஒரு உறுதி கொடுத்தார். எப்படி விவசாய பகுதியை நான் காப்பாற்றி கொடுத்தேனோ, அதே மாதிரி தேவைப்படுகிற சென்னை 2வது விமான நிலையத்தையும் உகந்த இடத்தில், விவசாயம் பாதிக்காத இடத்தில் பரிசீலிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தி மீண்டும் 2வது விமான நிலையம் உருவாக்கப்படும் என்று ஒரு உறுதியை அளித்தார். எப்படி விவசாயத்தை அவர் காப்பாற்றினாரோ, அதே மாதிரி தமிழகத்தையும் காப்பாற்றுவார், தமிழக தொழில்துறையும் காப்பாற்றுவார். அதில் மாற்று கருத்து இல்லை. உறுதியாக நம்புகிறோம். மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றியை தமிழக முதல்வருக்கு உரித்தாக்குகிறோம். அதுதான் ஐயா, தவறான தகவலை முன்னாள் தொழில்துறை அமைச்சர் தெரிவித்தார் என்பதை முதலே சொன்னேன். 90 விழுக்காடு என்பதும் தவறான தகவல். விவசாய பெருங்குடி மக்கள் நாங்கள் சொல்கிறோம், அவர்களுடைய அரசு அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி 1700 ஏக்கர் 5740 ஏக்கரில் 1700 ஏக்கர் 90 விழுக்காடா? கணக்கு தெரியாமல் சொல்கிறாரா? முன்னாள் தொழில்துறை அமைச்சர் ஏன் இப்படி போய் சொல்கிறார்? தமிழகத்தின் வளர்ச்சி அல்ல, அவர்களின் வளர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி. அங்கு ஒரு மாபியா கும்பல், அங்கு ரியல் எஸ்டேட் 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே விமான நிலையம் வருகிறது என்ற அடிப்படையிலே அனைவரும் தெரிந்து ஆளுங்கட்சி, முன்னாள் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் செய்து விட்டார்கள், முதலீடுகளை செய்து விட்டார்கள், முதலீடு போட்டு விட்டார்கள், கோடிக்கணக்கான முதலீடுகள் போட்டுவிட்டு அது 3 மடங்காகும் 4 மடங்காகும் நம்ம பரட்டி கொண்டு வாரி வந்து விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் விவசாயிகளை வாழ்விப்பதற்காக அந்த திட்டத்தை ரத்து செய்தார். அவர்கள் கனவை பொடியாக்கினார். அதனால் தான் அவர்கள் தவிக்கிறார்கள். தவி என்று சட்டசபையிலே தவிக்கிறார்கள். அவர்கள் தான் தவிக்கிறார்கள். மீதி தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழகம் தவிர்த்த அனைத்து கட்சிகளும் இந்த ரத்து செய்ததை வரவேற்கிறார்கள். முதல்வருக்கு நன்றி சொல்கிறார்கள். தமிழக வாழ்வு உரிமை கட்சியோ, நமது சீமானந்தன் அவர்களோ, வேல்முருகன் அவர்களோ, எல்லா அரசியல் கட்சிகளும், அதிமுக உட்பட அத்தனை பேரும் ரத்து செய்ததை வரவேற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்று தத்தி அப்படியே தத்தளிக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய முதலீடு, அவர்களுடைய வளர்ச்சி தமிழகத்தின் வளர்ச்சி அல்ல, அவர்களின் வளர்ச்சி. தமிழகத்தின் வளர்ச்சியை மதிப்புமிகு முதல்வர்கள் பார்த்துக் கொள்வார். விமான நிலைய திட்டத்தை வேறு ஒரு பகுதி மாற்றி நிச்சயமாக ஒரு 3-4 மாதங்களில் உருவாக்குவார். விவசாயத்தையும் காப்பாற்றுவார், தொழிலையும் காப்பாற்றுவார், மக்களையும் காப்பாற்றுவார், அனைவரையும் காப்பாற்றுவார். நன்றி. சுப்பிரமணியன், தலைவர், பரந்தூர் பசுமை விமான திட்ட போராட்ட குழு. இன்னொரு விஷயம், இதற்காக எங்களுக்கு குரல் கொடுத்த அனைத்து அமைப்புகளுக்கும், அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பொதுவா இந்த செய்தியாளர்கள், ஊடகத்துறை இல்லைன்னா எங்க போராட்டம் வெற்றி பெற்றிருக்காது. அனைத்து ஊடகம் செய்தியாளர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.